என்ன சொல்ல வாரனண்டா, பாவம் முகத்த உறுப்புகளை அசிங்கமாக்கும். அமல்கள், இபாதத்துகள், திக்ரு, திலாவத்து, தஹஜ்ஜுத் முகத்தில் ஒரு அழகை கொடுக்கும். இது உலகத்திலும் இருக்கும், கியாமத்து நாளிலும் இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, பாவத்தினுடைய விளைவு தான், பாவம் என்ன செய்யும் என்றா மனிதனுடைய உள்ளத்தையும் கருக்க செய்யும். துல்மத்துன் ஃபில் கல்ப், மனிதனுடைய உள்ளத்தை கருக்க செய்யும். ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்றான், நுகிதத் நுக்தத்துன் சௌதாஉ ஃபில் கல்ப், அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு டட், கருப்பு புள்ளி விழுகிறது. தௌபா செய்கிறான், அந்த பாவத்திலிருந்து கலந்து கொள்கிறான், இஸ்திக்பார் செய்கிறான், அந்த புள்ளி அப்படியே அழிக்கப்படுகிறது. இல்லை, இன்னும் பாவங்களை செய்யும் பொழுது கருப்பு புள்ளிகள் விழுந்து 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 அந்த உள்ளம் அப்படியே கருப்பாக மாறிவிடுகிறது. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே உள்ளம் கருப்பாக ஆகிவிட்டால் இவனுக்கு நல்லதை செய்ய முடியுமா? நல்லதை பார்க்க முடியுமா? நல்லவரை கேட்க முடியுமா? இவன் நல்லவனாக எப்படி இருப்பான்? ஏன் உள்ளம் அப்படியே கருப்பாக, இறுக்கமாக, கல்லாக மாறி இருக்கிறது. கல் நெஞ்சம் உள்ளவனாக அவன் நடமாறுகிறான். ختمallahu ala qulubihim wa ala sam'ihim wa ala absarihim ghishawa. அல்லாஹ் சொல்கிறான், சிலருடைய உள்ளங்களுக்கு நாம் பூட்டு போட்டு இருக்கிறோம், கண்ணுக்கு பூட்டு போட்டு இருக்கிறோம், அவர்களுடைய காதுகளுக்கு பூட்டு போட்டு இருக்கிறோம். நல்லவைகளை பார்க்க மாட்டார்கள், நல்லவைகளை கேட்க மாட்டார்கள், நல்லவைகளை சிந்திக்க மாட்டார்கள். ஏன் அப்படி? அல்லாஹு தஆலா உள்ளத்தை இறுக்கமாக்கி இருக்கிறான். காரணம், பாவம் மிகைத்து உள்ளம் அப்படியே கருப்பாகி, இதுக்கு பிறகு எது நடந்தாலும் அவர் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே கருப்பான உள்ளம் அது கல்லாக மாறும். பாவத்தினால் கருப்பான உள்ளம் அது கல்லாக மாறும். உள்ளம் கல்லாக மாறினால் யாரை பார்த்தாலும் அவனுக்கு இரக்கம் வராது, உம்மாவை பார்த்தாலும் அவனுக்கு இரக்கம் வராது, பாப்பாவை பார்த்தாலும் இரக்கம் வராது. அனாதைய பார்த்தா விதவைய பார்க்கிறான், ஏழைய பார்க்கிறான், யாரை பார்த்தாலும் அவனுடைய உள்ளம் விலகாது, கல்லு மாதிரி இருப்பான். உம்மமார் கால விழுவாங்க, மன்றாடுவாங்க, கண்ணீர் வடிப்பாங்க, மகனே இப்படி செய்யாத மகனே, இங்க போகாத மகனே, நான் அவனை கால பிடிக்கிற மகனே, இது சொல்லியும் அவன் கல்லு மாதிரி இருப்பான். பாப்பமார் கண்ணீர் வடிப்பாங்க பிள்ளைகளுக்கு முன்னால, உம்மமார் கண்ணீர் வடிப்பாங்க பிள்ளைகளுக்கு முன்னால, உனக்கு நலவுக்கு சொல்ற மகனே வான செய்ய இத கேட்க மாட்டான். உள்ளம் கல்லி. அதனால் தான் சொல்லுவாங்க, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லி. சகோதரர்களே, பெரியார்களே, யாரை கண்டாலும் உள்ளம் அது ஒரு நாளும் இறங்கி கொடுக்காது. அல்லாஹு தஆலா இந்த கல் நெஞ்சங்களை பற்றி குர்ஆனில் சொல்றான். சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பாதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله. سبحان الله. உங்களுடைய உள்ளங்கள் கல்லாக மாறி இருக்கிறது. இல்லை, அந்த கல்லை விடவும் கடினமாக உங்களுடைய உள்ளங்கள் இருக்கிறது. கல் இருக்கிறது. வைன்ன மின்ஹா லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். சில கற்கள் வெடித்து அதிலிருந்து ஆறுகள் ஓடுகிறது. ஆனால் இவனுடைய கண் கலங்கி ஒரு துள்ளி கண்ணீர் வராது. இவன் உள்ளத்தால் பாவத்தை நினைத்து கவலைப்பட மாட்டான். கற்கள் வெடித்து அதிலிருந்து ஆறுகள் ஓடும். வைன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ். சில கற்கள் அப்படியே அல்லாஹ்வுடைய அச்சத்தால் உடைந்து அப்படியே கீழே விழும். ஆனால் இவனுடைய உள்ளம் அதற்கு மிளகாது. அல்லாஹ் சொல்கிறான், வைன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா. இன்னும் சில கற்கள் இருக்கிறது, அது வெடித்து அதற்குள்ளே இருந்து தண்ணீர் அப்படியே சொட்டு சொட்டாக வடியும். அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் வரக்கூடிய கண்ணீர்கள் கல்லில் இருந்து. மலை நாடுகளுக்கு போனால் நாம் இதை தெளிவாக பார்க்க முடியும். கற்பாறைகளுக்கு நடுவில் இருந்து தண்ணீர் வரும். கற்பாறைகள் வெடித்து அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். சில கற்கள் அப்படியே உடைந்து சிதறி கீழே வந்திருக்கும். நாம் அதற்கு வேறொரு கண்ணிலே பார்க்கிறோம், வேறொரு கோணத்திலே பார்க்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் இலகிய கற்கள் அது. அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் இலகிய கற்கள். கல் நெஞ்சம் கொண்டவர்களே, இதை பார்த்தாலே அடிப்பினை பெறுங்களேன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை இந்த கண்ணோடு தான் பார்க்க வேண்டும்.
சுப்ஹானல்லாஹ். நல்லவர்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்கும். ஏன் இந்த கல் இப்படி வடிக்கிறது? சரி சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் மிச்சம் தூரமாக்கப்பட்டவர்கள் தான் காசியத்துல் கல்ப், உள்ளம் கல்லானவர்கள். அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தோடு அவர்களை சேர்க்க மாட்டான், தன்னுடைய அருளோடு அவர்களை சேர்க்க மாட்டான். அல்லாஹ் அவர்களை தூரமாக்கி வைப்பான் கியாமத் நாள். ஏன்? கல்லெஞ்சம் பிடித்தவர்கள், கல்லு மனசுள்ளவர்கள். எனவே இந்த கல்லு மனசு எதால ஆகும்? பாவத்தினால் ஏற்பட்ட விளைவு என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தொடர்ந்தும் சொன்னார்கள், பாவத்துடைய விளைவு தான் துல்மத்துன் ஃபில் கபர். அந்த முகத்தை கருக்க வைத்த பாவம், உள்ளத்தை கருக்க வைத்த பாவம் அவனுடைய கபரையும் கருக்க வைக்கும்.